சாம்சங்லேருந்து கேலக்ஸி A70 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சாம்சங்லேருந்து கேலக்ஸி A70 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 1080p ரெசல்யூஷன், அதாவது ஃபுல் HD ரெசல்யூஷனோட வருது. 393 ppi டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயோட இந்த ஸ்க்ரீன் வருது. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேருந்து வழக்கம் போல் பார்க்கும்போது இந்த ஃபோனோட டிஸ்பிளே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேயே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதாவது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்க காரணத்தினால ஸ்க்ரீன்லேருந்து டேரெக்டாக உங்கள் ஃபோனை வந்து ஃபிங்கர் மூலமாக அன்லாக் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து Qualcomm Snapdragon 675 octa-core சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கோர்ஸ் வந்து 2 GHz கைரோ 460 கோல்ட்லையும் 6 கோர்ஸ் வந்து 1.7 GHz கைரோ 460 சில்வர்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 612 GPU கொடுத்துருக்காங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நல்ல கேமிங், அது மட்டும் இல்லாமல் ஹெவியான டாஸ்க் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஓடும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது Redmi Note 7 Proவில் பயன்படுத்தப்பட்ட அதே ப்ராசர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் 8GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் தான் சேலுக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 512GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். இது ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டாக வர காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட முக்கியமான பாட்டுக்கு வரும். இந்த ஃபோனோட கேமரா ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மொதல் கேமரா வந்து 32 மெகாபிக்சல் கேமரா வித் f1.7 ஆப்பர்ச்சர் ஃபேஸ் டெட் ஷார்ட் ஆஃப் ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், இது இந்த f2.2 ஆப்பர்ச்சர் 12mm லென்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர், இது ஒரு டெப்த் சென்சாராக ஒர்க் பண்ணுது. இந்த கேமரா மூலமாக அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 4K ரெசல்யூஷன் வீடியோ 30 frame/second வரையும் கேப்சர் பண்ண முடியும். 1080p ஃபுட்டேஜ் 240 frame/second வரையும் உங்களால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது இதில் வந்து 32 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது பேட்டரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற காரணத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு USB Type-C 2.0 ரிவர்சிபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NFC சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் டிபெண்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது NFC-யோட லான்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து Bluetooth 5.0 சப்போர்ட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் Dual Band Wi-Fi மாதிரியான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கோட சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் OS பற்றி பேசும்போது இது Android 9.0 பையில் வந்து ரன் ஆகுது. One UI சாம்சங்கோட இன்டர்ஃபேஸில் லேட்டஸ்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த ஃபோனோட விலை வந்து கிட்டத்தட்ட 28,990 வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோன் வந்து ப்ரீ புக் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். அதாவது April 20 மற்றும் April 30 ஆகிய தேதிகளில் ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது சாம்சங்கோட UFlex ப்ளூடூத் இயர்ஃபோனோட ஆக்சுவல் விலை 3799 ரூபாய். இது வந்து ஒருவேளை நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி A70 வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா இது 999 ரூபாய் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட சேல் வந்து May 1ஆம் தேதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்து சேல் வருது. ஃப்ளிப்கார்ட் மற்றும் சாம்சங் eShop ஆகிய வெப்சைட்டில் வந்து கிடைக்குது சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து சேலுக்கு வரும்போது இதோட பைனோ லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வாங்கிக்கிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல ஃபோன்களை பற்றின புது இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.